வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரகுராமு கிட்ட இருந்து எப்படியாவது அந்த சொத்தை வாங்கணும்னா நம்ம ரகுராமோட அந்த சொத்துக்குள்ள தாய் பத்திரத்தையும் ரகுராமோட சைனையும் திருடிதா அப்படின்னு பார்வதியை பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம வசுந்தரா. அதோட பார்த்தோன்னா நீ இதெல்லாம் பண்ணி தந்தேன்னா உனக்கு 10 கோடி ரூபா தாரேன் அப்படின்னு நம்ம பார்வதி கிட்ட ஆசையை தூண்டி விட்டு நம்ம பார்வதியை ரகுராம் கையால் வீட்டை விட்டு விரட்ட வைக்க நம்ம வசுந்தரா தேவி ஸ்கெட்சை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். வீட்டு கொத்து சாவி நம்ம பார்வதி கையில் சிக்கிடுச்சுன்னே சொல்லலாங்க. நம்ம பார்வதி வசமாக ரகுராமு கிட்ட பேசுகிறாங்க. என்ன மாமா நீங்கள் எங்களுக்கு தருவேன்னு சொன்ன பணத்தை ஏன் தரலை அப்படின்னு கேட்க நேரம், நான் அந்த பூர்வீக இடத்தை விற்று தான் உங்களுக்கு பங்கு தருவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதில் கோயில் சிலை வந்திருக்கு. அப்படி இருக்க நேரம் நான் அதை விற்க போகிறதில்ல, கோயிலுக்கு நீ நான் தானமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்க நேரம் நான் எப்படி ரூபா தர முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் கேட்குறாங்க பார்வதியை பார்த்து. அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைன்னா எதுக்காக உங்களுக்கு இந்த பதவி? அதனால் இந்த குடும்ப தலைவர்னு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. வாக்கை காப்பாற்றணும் நாக்கு சுத்தம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்வதி மறைமுகமாக நம்ம ரகுராம வெளுத்தெடுத்து நாசுக்கா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஜானகி அந்த கொத்து சாவி உனக்கிட்ட இருக்காண்டா, அந்த கொத்து சாவியை நீ நம்ம பார்வதியை கையில் தூக்கி கொடுத்துரு அப்படின்னு நம்ம ரகுராம் ஜானகிட்ட சொல்ல உடனே நம்ம பார்வதி கிட்ட அந்த கொத்து சாவியை நம்ம ஜானகி தூக்கி இந்தாமா, இந்த குடும்ப பொறுப்பு இனிமேல உனக்கு தான் அப்படின்னு தூக்கி கொடுத்துறாங்க. நீ நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவாயை கூட்டு இந்த பாரு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நீ தான் இனி கவனிக்கணும். நாங்கள் குடும்ப பொறுப்பை உங்கள் 2 பேர்த்து கையிலையும் ஒப்படைச்சாச்சு, இனி நீங்கள் தான் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அண்ணே அப்படின்னு உங்கள் வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் குடும்பத்தை எப்படி கவனிக்கணும் பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம சிவா. அதோட பார்த்தோன்னா நம்ம பார்வதிக்கு செம குசி. வீட்டு சாவி கொத்து சாவி நம்ம கையில், இனி நம்ம இஷ்டத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல செம ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோம்னா நம்ம பார்வதி கெட்ட பையன் மாற்றிறாங்க, அரண்டு போகிறாங்க நம்ம மாயா. அதோட பார்த்தோன்னா என்ன சித்தி கெட்டப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம், இனி நான் தானே இந்த குடும்பத்தோட பணத்தை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது. குடும்பத்தோட தலைவி அப்படின்னு உள்ள பொறுப்பில் நான் இப்படி தான் இருப்பேன், என் கெட்டப்பையே மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெட்டப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, பின்னாடி மண்டையில் இருக்க கொண்டையில் இருக்க சீப்பை நீங்கள் மறந்துட்டிய அப்படின்னு சொல்லுனாரு. ஐயையோ சீப்பு என் தலையில் இருக்க அப்படின்னு சீப்பை எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சிவாயம் மணியும் எது எந்த இடத்துல இருக்கோ அதுதான் அழகு, இப்படி அது இதுகளுக்கெல்லாம் தலைவர் பதவி கொடுத்தா இந்த வீடு என்ன ஆகும் பார்க்கலாம் வேடிக்கை அப்படின்னு செமையாக ஜாலியாக சிரிக்காங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா நேரடியாக பார்வதியை கூப்பிடாங்க. ஃபோன் போட்டு இங்கே வா பார்வதி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த அம்மாட்டேருந்து ஒரு பெரிய சேனை வாங்கி சொல்லிச்சிட்டேன், 10 பவுனுக்குள்ளே சேனை தந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம போய் பார்க்கலாம் வசுந்தராவை, அவள் என்ன பேசான்னு கவனிப்போம் அப்படின்னுக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம வசுந்தரா பகடக்காயை நம்ம பார்வதியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பார்வதி ஒன்னால தான் இப்போது ரகுராமட்ட இருந்து எனக்கு அந்த இடத்த மீட்டு தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க இடத்த வச்சு பேச்சே விட்டுருங்க, அந்த இடத்த மாமா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க நேரம் அந்த இடத்த நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் முடியும். ஏன்னா அந்த நபர் வச்சு நான் டாக்குமெண்ட்டை முடிக்க முடியும், அவருக்கு இடத்த கொடுக்கதா என்னோட ஆள் அந்த விவசாயி மாதிரி வந்தார்ல அவர்கிட்ட இது அட்வான்ஸ் வாங்கியிருக்காது அப்படின்னா அந்த இடத்த எங்களுக்கு தான் தந்து தீரணும், கண்டிப்பாக அதை வாங்க முடியும். அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், அந்த இடத்தோட தாய் பத்திரம் வேணும். அந்த தாய் பத்திரம் இந்த ரகுராம் கிட்ட தான் இருக்குது. அதனால் அந்த தாய் பத்திரத்தையும் ரகுராமோட சைனையும் வந்தால் நாங்கள் அதை ஒரிஜினல் மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணி ஒரு போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் இந்த இடத்த எங்கள் பேருக்கு
மாற்றிக்கிடுவோம். அதுக்கு நீ செய்யணும். நீ இதை செய்து தந்தா உனக்கு நாங்கள் 10 கோடி ரூபா தரோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னா, கோடியா 10 கோடியா அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க நம்ம பார்வதி. அப்போ எப்படியாவது இதை முடிச்சு தரேன், நீங்கள் பேசினபடி எனக்கு 10 கோடி ரூபா தரணும், எப்படியாவது இந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் எங்கள் மாமாவோட கையெழுத்து தானே நான் அட்டை போட்டு தரேன் அப்படின்னு வந்து பார்வதி வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க. இங்கே வந்து எப்படிடா நம்ம இந்த கொடுத்த வாக்குக்கு மாமாவோட கையெழுத்து வேணும், அந்த இப்போ தான் கொத்து சாவி என்கிட்ட இருக்குல்ல, இதில் என்ன கவலை இருக்குது, எப்படியாவது வீரவை திறந்து அந்த இடத்தோட தாய் பத்திரத்தை திருடணும் அப்படின்னு வந்து நம்ம பார்வதி வந்து திருடுறதுக்கு ஸ்கெட்சு போட்டுட்டாங்க. சொந்த வீட்டுக்கே வந்து சூனியம் வைக்க ஆப்பு வைக்க தயாராகிட்டாங்க பார்வதி. இந்த சைடு பார்த்தா நம்ம மாயாவுக்கு டவுட் வருது. பார்வதி சித்தியோட நடவடிக்கை எல்லாம் வந்து சரியில்லை, அவங்க என்னதோ தப்பு செய்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பெரியப்பாவுக்கு எதிராக தான் கண்டிப்பாக செய்வாங்க, என்னதுன்னு கண்டுபிடிச்சி காப்பாற்றணும், இல்லைன்னா மொத்த குடியும் குடிமொழிக்கு போகிற அளவுக்கு இவங்க ஆக்கி விட்டுருவாங்க. நிச்சயமாக இவங்க கையில் கொத்து சாவி இருக்குது, சரியில்லை, வேறு வழி இல்லை, எப்படியோ நம்ம பெரியப்பாட்ட இருந்து தந்திரமாக பேசி கொத்து சாவியை வாங்கிட்டாவ, ஆனால் இதை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பத்மா கூட சேர்ந்து பார்வதி வந்து கூட்டு வைக்கிறாங்க. எனக்கு இந்த பாருங்க, வசுந்தரா வந்து 10 கோடி ரூபா தாரேன்னு சொன்னாங்க. என்ன பார்வதி சொல்கிற, உனக்கு 10 கோடி ரூபா தாரேன்னு சொன்னாங்களா? ஆமாம், அதில் பாதி எனக்கு தருவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி தரலாம், அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, வீரோட சாவி இருக்குது, அந்த வசுந்தரா வந்து நம்ம மாமாட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, அந்த இடம் வாங்கணும்னு நீ நினச்சாங்க, அந்த இடத்தோட தாய் பத்திரம் வேணும், அதுவும் மாமாவோட சைனும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுறேன். எங்கள் அண்ணனுக்கு சைனா, இதெல்லாம் சும்மா கஷ்டம், நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அண்ணன் நம்மளை ஏற்கனவே நான் சாட்டையால் அடி வாங்கியிருக்கேன் பார்வதி, இப்போ நினச்சாலும் அந்த நினச்சாலும் உடம்பே நடுங்குது, என்ன அண்ணன் என்ன வெளுத்துற போகிறாங்க, அதெல்லாம் பார்க்காதுங்க, 10 கோடி 5 கோடி ரூபா உங்களுக்கு நான் தந்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பார்வதி நம்ம பத்மா கிட்ட ஆசையை தூண்டி விடுறாங்க. எப்படியாவது தாய் பத்திரத்தையும் அந்த கையெழுத்தையும் வந்து நம்ம எப்படியாவது மாமா கிட்ட இருந்து திருடி வசுந்தராட்ட வந்து கொடுத்தா இப்போவே நம்மளுக்கு 10 கோடி கிடைக்கும். அது பிறகு நம்ம யாருக்கிட்ட கையேந்த வேண்டாம், நம்ம நீட்டாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் இப்படியெல்லாம் வந்து சொல்லற நம்ம மாயா வந்து ஒட்டு கேட்குறாங்க. பத்மாவும் பார்வதியை வந்து பேசிட்டு இருக்கதா, ஓ இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தொலியெல்லாம் உரிச்சு நான் பெரியப்பாட்ட காட்டுறேன், அதுக்கு முன்னாடி எப்படி வந்து தாய் பத்திரத்தை வச்சு இவ போலியை தயாரித்து வசுந்தரா அந்த இடத்த வந்து தனக்கு பேரில் ஆக்கிக்கலான்னு இவ திட்டம் போட்டிருக்கால, அந்த திட்டத்தெல்லாம் முறியடித்து காட்டணும். இந்த வசுந்தராவுக்கு பெரியப்பாவா எப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து இந்த பார்வதியோட போக்கே சரியில்லையே, இவ எதுக்காக இப்போ வசுந்தராவை பார்க்க போகிறா அப்படின்னு வந்து வசுந்தராவை பார்க்க போகிற நேரம் வந்து சாக்காவி நிற்கிறாங்க. இவ செய்யதெல்லாம் பார்த்து அண்ணனுக்கு வந்து தெரிய வந்துன்னா அவ்வளவுதான், இவ ஏன் தான் இவ எல்லாம் திருந்த மாட்டாளா, இப்போ வீட்டு பொறுப்பை வேற கையில் எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் செய்யாளா அப்படின்னு வந்து செம கடுப்பாவி நம்ம சிவா வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க.